ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாண்ட் மிக்ஸிங் மண் கலவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன பர்பஸ்க்காக நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நம்ம சீட்ஸ் வாங்கியிருந்தோம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. நம்ம சீடிங் ஏதாச்சும் விதைக்கிறதுக்காக நம்ம மண் கலவை ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக இப்போ நம்ம எந்த மண் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. என்ன பேஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம இருக்கோம் இல்லையா மண், நம்ம இதுக்காக யூஸ் பண்ண மண்ணும், அது கூட கொஞ்சம் நம்ம அந்த இலைத்தலைகள்லாம் சொல்லுவாங்க, இலைத்தலைகள்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாமே போட்டு ஒரு 15 days கிட்ட நம்ம ஆஃப் இதில் அதாவது பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலும் இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்க மாதிரி ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த இலை இதெல்லாம் மக்கி நம்மளுக்கு ஒரு தரமான மண்ணாக கிடைக்கும். அதுதான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்தோன்னா வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை பார்த்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எந்த ரேஷியோவில் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மண் அதுவும் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம கோகோ பீட்டை யூஸ் பண்ணுறோம். 2:1 என்ற ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 பங்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மண் கூட பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோ வந்து கோகோ பீட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பர்பஸ் நம்ம கோகோ பீட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், டெரஸில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டெரஸில் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல்லாக நம்ம மண்ணே யூஸ் பண்ணோம். மண்ணை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். ஒரு ரேஷியோ நம்ம கோகோ பீட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். அதேமாரி ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மண்ணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு பாட்டில் வந்து ஃபில்ட்ரேஷன் இதுவும் அது கொஞ்சம் கஷ்டம். கோகோ பீட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த மண்ணோட ஈரப்பதத்தை உங்களுக்கு தக்க வைக்க வந்துட்டு ஈரப்பதம் சென்ஸ் பார்த்திங்கன்னா மணலில் நம்ம போட்டு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே தண்ணி உங்களுக்கு போயிடும். நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினோம்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். இதே நம்ம கோகோ பீட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் நீரை பிடிச்சி வச்சுக்கும். அதனால் உங்களுக்கு பாட் மிக்ஸிங்க்கு மோஸ்ட்டாக நம்ம ஒரு யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ இது இல்லாமல் இப்போ நார்மலாக நீங்கள் மண்ணை ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:1 போட்டுட்டு கூட ஒரு இது 1:1 நார்மல் 1 மண் போட்டு கூட நம்ம கோகோ பீட் ஒரு பங்கு, அது கூட பார்த்திங்கன்னா உரம் நீங்கள் என்ன இது வெளியே கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா, அதனால் நம்ம வேறு எதுவும் உரம் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. நம்ம ஆர்டிஃபிஷியல் எதுவும் பண்ணுறதில்ல. பழைய இலைகள் அப்புறம் வீட்டு காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே போட்டு தான் நம்ம ஃபுல்லாக மண்ணு கூட வச்சு மக்க வைக்கிறோம். அந்த மண்ணை யூஸ் பண்ணால் 2:1 ரேஷியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரோத்தும் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ தக்காளி நம்ம கத்திரிக்காய் அந்த பேஸில் தான் பண்ணியிருந்தோம். அது நல்லா இருக்குது. இதை பற்றின ஃபர்தர் வீடியோஸ் எப்படி பிளான்டிங் பண்ணுறோன்னு தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.